விடியற்காலை குளிர்ந்த தென்றல் காற்று வீசுகிறது. வானம் மூடியபடியே இருக்கிறது. ஆங்காங்கே மின்னலும் தெரிகிறது. மழை வரும் என்று செய்தி வரவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே தென் மாநிலங்களிலே மழை பொழிந்துதான் வருகிறது. சிறியதாக அந்த மின்னல் தென்படுகிறது. மேகங்களின் ஊடாக இந்த மழை மேகங்கள் ஊடாக மின்னல் வருகிறது. நன்றாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்ப்பதற்கு விடியற்காலையில் நாம் விழித்து இருக்க வேண்டும். நடைப்பயிற்சி செய்யும் பொழுது இதை காண்கிறேன். ஆஹா, என்ன அருமை! இயற்கையே இயற்கை. அதனோடு நாம் இணைந்து இருப்பது என்ன ஆனந்தம்! என்ன ஆனந்தம்! ஆனந்தம் என்றால் இதுதான். இதை ரசிப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். இந்த பிளஸ்டு என்று சொல்வார்கள், அதுதான் அருள். இயற்கையின் அருள், இயற்கையின் கொடை, அதுதான். ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். இந்த இயற்கையின் ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கும். வேறு எதுவும் இல்லை. நம்மை தோற்றுவித்த தந்தையர்கள்தான். அதற்கு முன்பு மூதாதையர்கள்தான், முன்னோர்கள்தான். அவர்கள் வழியில்தான் நாம் இன்று வரை உயிரோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க தமிழ் நாடு, வாழ்க தமிழ். இயற்கையை வணங்குவோம், இயற்கையை போற்றுவோம், இயற்கையை ஆராதிப்போம்.